அன்பு சகோதரிகளே, வசந்தி சக்தி தையல் பள்ளியிலேருந்து இது 3வது நாள் கிளாஸாக உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இந்த பாபினை இந்த நூலில் சுற்றிக்கிறணுங்க. இப்படி வச்சு சுற்றினா சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை இப்படியே கொண்டு வந்து இங்கே மாட்டணுங்க. இந்தபடி மாட்டி இந்த ரோலரில் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து சைடில் இங்கே மாட்டி விடணுங்க. இங்கே மாட்டிட்டு இப்படியே வந்து இந்த ஊசியில் போட்டு இழுத்துறணுங்க. அடுத்து இந்த பாபின் இப்படி வைக்கணுங்க. இந்த பாபினை இப்படி வச்சு இந்த கரெக்டாக உள்ள வச்சு அப்படி கோர்த்து இழுக்கணுங்க. இழுத்து இந்த அடியில் இப்படி சைடாக இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறணுங்க. இந்த இந்த பாருங்களேன், இந்த கிளிப் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை இப்படி எடுத்துகிட்டு இது இப்படியே கொண்டு போகணுங்க. அடிக்கூடி ஊசி மேலே இருக்கணும். எப்போயுமே அடியில் வச்சு நீங்கள் ஊசி மாட்டாதீங்க, பாபின் மாட்டாதீங்க. ஊசியை மேலே எடுத்து விட்ருங்க. மேலே அடியில் ஊசி இருந்துச்சுன்னா மாட்ட முடியாது. அதை இப்படி நேராக இப்படி கையில் பார்த்துக்கோங்க. இதுதான் பொசிஷன். கரெக்டாக இப்படி இல்லைன்னா நீங்கள் ஊசி உடச்சிருவீங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரபிள் மிஷின் ரிப்பேர் ஆகும். இப்படி வந்து கரெக்டாக இது ஒரு அமுக்கிட்ட வந்துடுங்க. வச்சு இப்படி குத்தி இப்படி எடுத்தோம்னா இந்த அடிநூல் இப்படி வந்துடுங்க. வச்சுட்டு நான் வந்து இந்த துணியை பதினோரு இன்ச்சு டேப்பில் 11 இன்ச்சில் இன்ச்சு டேப்புங்க. இது ஃபஸ்ட்டு இது சொல்லணும்ல உங்களுக்கு. இது தாங்க 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு ஃபுல்லாக இது இன்ச்சு டேப்புங்க. இந்த வழி தான் நம்ம கரெக்டாக அளக்கணும். இது மீட்ரு கணக்குங்க. மீட்டர் இது மீட்ரு படிச்சுருக்கோம்ல நம்ம. இது சென்டிமீட்டர் கணக்கு. இதுதான் நம்ம துணியை அளந்து வாங்குறது. இந்த 1.5 மீட்டருங்க. 100 வந்தால் 1 மீட்டருங்க. இந்த 1.5 மீட்ரு. இந்த டேப் வந்து முழுசாக 1.5 மீட்ரு. இப்போ நம்ம இன்ச்சு கணக்கில் தான் நம்ம எந்த அளவு எடுத்துக்கிட்டாலும் எடுக்கணும். மொத்தம் 32 இன்ச்சு சுற்றளவு, 40 இன்ச்சு சுற்றளவு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளவுஸ்க்கோ எதுக்கோ நம்ம சொல்கிறத வந்து இந்த வழி தான் நம்ம அளந்து எடுக்கணும். இந்த சைடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இது நான் வந்து 11